ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு 2 காய் வச்சு நல்ல டேஸ்டியாக சிம்பிளாக செய்யக்கூடிய குருமா எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நான் வெஜிடேரியன் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். நான் சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 டர்னிக்காய் எடுத்திருக்கேன். இது நூக்கல் வகையோடு சேர்ந்து, நூக்களை விட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 4 பீஸ் கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, இது எல்லாமே சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பிரிஞ்சி இலை, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 15 பீஸ் சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த குருமாக்கு சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 சின்ன தக்காளி பழத்தை விழுத அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் பத்தலைன்னா மிளகாத்தூளை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ தோல் உரித்து நறுக்கி வச்ச காய் 2ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச பவுடர் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த காயோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சின்ன பிஞ்சு காயாக எடுத்துருக்கனால கடாயிலே போட்டு வேக வைக்கிறேன். இதை நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தேவையான கல் உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிருங்க. ஒரு அரைப்பதம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கட் பண்ணோம்னா லைட்டாக கட் ஆகும். இப்போ ஒரு அரைப்பதம் வெந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், நல்லா ஃப்ரெஷ்ஷாக கெட்டியான தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நம்மளோட நல்ல கலர்ஃபுல்லான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இறக்கலாம். நான் சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட டேஸ்டியான குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.